ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்டி ப்ரோக்ராமிங். நம்ம இந்த வீடியோவில் HTML எப்படி ஒரு பேசிக்கான கார் அனிமேஷன் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் HTML கூடிய பேசிக்கான டேக்ஸ்லாம் மேக் பண்ணிட்டேன். டைட்டிலில் வந்து கார் அனிமேஷன் அப்படின்னு போட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன் பார்ப்போம். அப்புறம் இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போ இது நம்ம பண்ண போகிறது. இப்போ நம்ம டைட்டில் பார்த்திங்கன்னா கார் அனிமேஷன் வந்துருச்சு. நம்ம அடுத்து வந்து பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம்னா 2 பட்டன் மேக் பண்ண போகிறோம். இந்த காரை ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் மூவ் பண்ணதுக்காண்டி 2 பட்டன் மேக் பண்ண போகிறோம். அந்த பட்டனுக்குரிய இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால நான் அதை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பட்டன் டேக் ஃபஸ்ட்டு பட்டன் டேக் இது பண்ணுறேன். அந்த பட்டன் டேக்கில் வந்து இமேஜ் சோர்ஸில் வந்து அந்த இமேஜை வைக்கிறேன். அதாவது இது லெஃப்ட் சைட்னால லெஃப்ட் டாட் ஜேபிஜின்னு வைக்கிறேன். ஏன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் லெஃப்ட் டாட் ஜேபிஜின்னு ஃபார்மேட்டில் அந்த இமேஜை வந்து இந்த பட்டனுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்துடுச்சு. அந்த பட்டன் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால அதை நம்ம கொஞ்சம் சின்னதாக்குவோம். அதுக்கு வந்து வித்து வந்து ஒரு 70%, ஹைட்டு வந்து 50% நம்ம செட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வித்தும் ஹைட்டும் செட் பண்ணுறேன் அந்த பட்டனுக்கு. நான் வித்தும் ஹைட்டும் செட் பண்ணிட்டோம் இப்போ அந்த பட்டனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து சின்னதாக அழகாக டாப்பில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரைட் சைட் பட்டனும் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி நான் புதுசாக ஒரு பட்டன் டேக் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல இது வந்து நம்ம ஐடி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த இமேஜுக்கு லெஃப்ட்டு அப்படின்னு. அதுக்கு மாதிரி நான் அந்த பட்டன் டேக் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு பட்டன் டேக். அந்த பட்டன் டேக்கில் வந்து நான் இமேஜ் சோர்ஸில் வந்து ரைட் டாட் பிஎன்ஜின்னு செட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரைட் சைடு ஐக்கான் வந்து எனக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நான் ரைட் டாட் பிஎன்ஜின்னு செட் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் ஹைட் நம்ம சேமாக வச்சுருவோம், 50, 17. அதாவது ஹைட் வந்து 50யும் வித் வந்து 17ம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ணுவோம். பேக்ரவுண்டுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் வந்து நான் டேரெக்டாக இதில் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல இது பண்ணுறதுனால நம்ம ஸ்டைல் ஷீட் நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் பாடிக்குள்ளே தான் பேக்ரவுண்ட் இமேஜ் வரும். அதனால் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து செட் பண்ணுறேன் நம்ம. இப்போ நம்ம அடுத்து வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து நான் யூஆர்எல் ஃபார்மில் நான் என் இமேஜ் வந்து நான் அதே ஃபோல்டரில் தான் வச்சுருக்கேன். அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் யூஆர்எல்லை. பேக் டாட் பிஎன்ஜியில் இருக்குது, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நான் அதே ஃபைலில் இருக்கிறதுனால நான் பேக் டாட் பிஎன்ஜிலே செட் பண்ணுறேன். இப்போ வந்து இது பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இமேஜ். அதை நம்ம சரி பண்ணுறதுக்காண்டி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நம்ம நோ ரிப்பீட்னு கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிளாங்காக இருக்கும், ஏன்னா ஒன்றும் லோட் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம மற்ற இதெல்லாம் செட் பண்ணிடுவோம். அது பேக்ரவுண்ட் சைஸு, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் HTML பேஜோட பொசிஷனு, இது எல்லாமே செட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் செட் பண்ணுவோம். சென்டராக வச்சுக்குவோம் நம்ம பொசிஷனை. நம்ம அதை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இமேஜ் வந்து சென்டராக வந்துடும். இப்போ இமேஜ் சென்டராக வந்துருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், இமேஜோட சைஸை பார்ப்போம். அதனால் பேக்ரவுண்ட் சைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டில் வச்சுருவோம். அது கவர் ஃபார்மேட்டில் வச்சுருவோம். கவர் ஃபார்மேட்னால் நம்ம ஃபுல் பேஜுமே கவர் ஆகும். அதனால் நான் பேக்ரவுண்ட் சைஸை வந்து கவரில் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம HTML பேஜோட பொசிஷன் வைப்போம். HTML பேஜோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சுருவோம். என்னென்னா ஸ்க்ரோல் ஆகக்கூடாது, இல்லை பேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னால நம்ம ஃபிக்ஸ்டுன்னு வச்சுருவோம். இப்போ நம்ம பேஜை ரீலோட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டும் வந்துடுச்சு, 2 பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன மேக் பண்ணால் கார் கொண்டு வரணும். அடுத்து நம்ம எப்படி கார் கொண்டு வரதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் வந்து பாடி டேக்கில் வந்து புதுசாக ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது கீழே வரணுனால அந்த பேராகிராஃப் டேக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே தான் நம்ம கார் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததுக்குள்ளே ஸ்பேன் டேக்கில் வந்து இமேஜ் சோர்ஸில் வந்து நான் காரோட இமேஜ் போடுறேன். இந்த காரோட இமேஜ் வந்து நமக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஜேபிஜி டு பிஎன்ஜி வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கார் எப்படி ஜேபிஜிலேருந்து பிஎன்ஜியை மாற்றது தெரியும்.
நான் அது பிஎன்ஜியாக மாற்றுறதுனால நான் டேரெக்டாக கார் டாட் பிஎன்ஜின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை பிஎன்ஜியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். இல்லைனா ஜேபிஜினா நமக்கு பேக்ரவுண்டுக்கும் காருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால் பிஎன்ஜியாக மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த காருக்கு நான் வந்து ஐடி வந்து காருன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ரீலோட் பண்ணி பார்ப்போம் ஸ்க்ரீனை. இப்போ பார்த்திங்கன்னா கார் வந்துருச்சு. ஆனால் கார் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் இல்லாமல் மேலே பறக்குது. இதை நம்ம எப்படி ரோட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேராகிராஃபை வந்து மார்ஜின் பாட்டம் கொண்டு வரணும். அதாவது மார்ஜின் கீழே கொண்டு வரனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்ஜின் டாப் வந்து நம்ம பிக்சலை கம்மி பண்ணுறோம். அதாவது இப்போ மார்ஜின் டாப் வந்து 300 பிக்சல் கொடுத்தோன்னா நம்ம கார் வந்து கீழே வந்துடும். கரெக்டாக ரோட்டில் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீலோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து கரெக்டாக ரோட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா அந்த காரை மூவ் பண்ணணும் ஃப்ரண்ட்டோடும் பேக்கோடும். அதுக்கு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் டேக் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து நீங்கள் ஹெட்டுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணலாம், பாடியிலே இன்க்ளூட் பண்ணலாம். நான் பாடியில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கிரிப்ட் டேக்கை பாடியில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ இதை பாடியில் இன்க்ளூட் பண்ணோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். லெஃப்ட்டுக்கு ஆரோ கோடு, லைட் ஆரோ கோடு 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆரோ க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் முதல்ல லெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பட்டனில் போயிட்டு ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். அதாவது இந்த பட்டன் அமுக்குனா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் பட்டனில் போயிட்டு ஆன் கிளிக்கில் வந்து இந்த லெஃப்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த லெஃப்ட் பட்டன் அமுக்குனா இது இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் ஆகும். அதுதான் நம்ம அந்த ஆன் கிளிக் யூஸ் ஆகுது. இப்போ நான் அதை போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்து அதுக்குரிய கோடு எழுதுவோம். நான் உள்ளே வந்து ஒரு வேரியபிள் திறக்கிறேன். வேரியன் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண வந்து வேர்னு முன்னாடி யூஸ் பண்ணணும். வேரியன் கொடுத்துட்டா இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுவதனால கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த எலமெண்ட்டோட ஐடியை வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன். இதனால தான் நமக்கு அந்த காருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்தோம். இப்போ அந்த காரோட ஐடியை வச்சு அந்த காரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த காரோட ஸ்டைலில் மாற்றணும். அதாவது ஸ்டைல் தான் என்னென்னா அது இருக்கிற பொசிஷனை மாற்றணும். ஒருவேளை இந்த பட்டன் கிளிக் ஆச்சுன்னா அதோட மார்ஜின் வந்து இந்த மார்ஜின் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். மார்ஜின் லெஃப்ட் வந்து கரெக்டாக ஒரு 30 பிக்சல் இருக்கணும். அதாவது இப்போ இந்த கார் இருக்க பிக்சல் வந்து 30 பிக்சல். அதாவது இந்த பட்டன் அமுக்கலாம், லெஃப்ட் பட்டன் அமுக்குனா கார் வந்து எங்கே இருந்தாலும் 30 பிக்சல் இடத்துக்கு வந்து திருப்பி வந்துடணும் அப்படின்னு செட் பண்ணுறோம். அது வந்து டிரான்சாக்ஷன் கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் இருக்குன்னா எத்தனை செகண்டில் வரணும் அப்படின்னு. இந்த 5 செகண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் கொடுத்தா பட்டன் நமக்கு 5 செகண்ட்குள்ளே அந்த இடத்துக்கு கார் வந்துடும். 10 செகண்ட்குள்ளே மெதுவாக வரும். அது வந்து நம்ம கார் ஸ்பீட் செட் பண்ணுறதை பொறுத்து நான் 5 செகண்டே செட் பண்ணிக்கிறேன் இங்கே. இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுவோம். அடுத்து நம்ம வந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், லெஃப்ட் ஆஃப்னு. அது ஃபங்க்ஷன் நேம் கூட உங்கள் இஷ்டம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். லெஃப்ட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ ரைட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் பட்டனில் போய் ஆன் கிளிக்கில் போயிட்டு ரைட்டுக்குரிய ஃபங்க்ஷனை ஆன் கிளிக் பண்ண வரணும் மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஆன் கிளிக்கில் இப்போ நான் செட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்னா அதே மாதிரி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த வேரியபிள் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அதே மாதிரி நம்ம அந்த கார் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். வேரியபிள் டாக்குமெண்ட்டில் உள்ள கார் எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். அதனால் கார் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன கண்டிஷன்னா இப்போ இந்த ரைட் பட்டன் நமக்குன்னா கார் வந்து அங்கே இருக்கிற இடத்துலேருந்து 2000 பிக்சல் அவே மூவ் பண்ணணும். அது 5 செகண்ட்குள்ளே மெதுவாக அந்த கார் வந்து 2000 அவே மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 2000 கொடுக்குறேன். பிக்சல் ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன் வந்து அதே தான் 5 செகண்ட்ஸ். அதுவும் 5 செகண்ட்ஸ், இதுவும் 5 செகண்ட்ஸ். ரெண்டுத்தையும் நம்ம 5 செகண்ட்ஸுக்கு செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டெவலப் பண்ண பேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த காரை வந்து ரீலோட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த காரை வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கார் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகுது.
இப்போ ரிவர்ஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா நம்ம பழைய இடத்துலயே வந்து நின்றும் காரு. நம்ம அந்த 30 பிக்சல் கொடுத்தோம்னா அங்கேயே வந்து நின்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.